வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 22ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1586ஆம் ஆண்டில் நெதர்லாந்து சுட்பென் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் ஸ்பானியர் ஆங்கிலேய டச்சு படைகளை வென்றனர். 1692ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவில் சூனியக்காரர்களின் கடைசி தொகுதியினர் தூக்கில் இடப்பட்டனர். 1711ஆம் ஆண்டில் டஸ்கரோரா பழங்குடிகள் அமெரிக்கா வட கரோலைனாவில் பாம்லிகோ ஆற்றுப்படுகையில் குடியேற்றவாசிகளை தாக்கி 130 பேரை கொன்று குவித்தனர். 1784ஆம் ஆண்டில் அலாஸ்காவின் கோடியாக் என்ற இடத்தில் ரஷ்யா தனது குடியேற்றத்தை ஆரம்பித்தது. 1857ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் லெபோர்ட் என்ற கப்பல் பின்லாந்து வளைகுடாவில் இடம்பெற்ற சூறாவளியில் சிக்கி மூழ்கியதில் 826 பேர் உயிர் இழந்தனர். 1896ஆம் ஆண்டில் பிரித்தானியாவின் அரச வம்சத்தில் விக்டோரியா மகாராணி அவருடைய தாத்தா 3ஆம் ஜார்ஜை விட அதிக காலம் ஆட்சியில் இருந்த பெருமையை பெற்றார். 1914ஆம் ஆண்டில் ஜெர்மனியின் எம்டன் நாசகாரி கப்பல் இரவு 9:30 மணிக்கு சென்னை துறைமுகத்தையும் மற்றும் நகரப் பகுதிகளையும் குண்டு வீசி தாக்கியது. மொத்தம் 130 குண்டுகளை அது வீசியது. 1934ஆம் ஆண்டில் வேல்ஸில் சுரங்கம் ஒன்றில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் 266 பேர் கொல்லப்பட்டனர். 1941ஆம் ஆண்டில் யூதர்களின் புத்தாண்டில் உக்ரைனின் வினிச்சியா நகரில் 6000 யூதர்கள் நாஜி ஜெர்மனியினரால் கொல்லப்பட்டனர். இவர்கள் அனைவரும் முதல் நாட்களில் கொல்லப்பட்ட 24000 யூதர்களில் இருந்து உயிர் தப்பியவர்கள் ஆவார்கள். 1960ஆம் ஆண்டில் மாலிக் கூட்டமைப்பில் இருந்து செனிக்கல் விலகியதை அடுத்து சூடானிய குடியரசு மாலி என பெயர் மாற்றம் பெற்றது. 1965ஆம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் காஷ்மீர் தொடர்பாக இடம்பெற்ற போர் ஐக்கிய நாடுகள் சபையின் போர் நிறுத்த அழைப்பை ஏற்று முடிவுக்கு வந்தது. 1970ஆம் ஆண்டில் மலேசியாவின் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் தனது பதவியில் இருந்து விலகினார். 1975ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் அதிபர் ஜெரால்டு ஃபோர்டு கொலை முயற்சியில் இருந்து தப்பினார். 1993ஆம் ஆண்டில் அலபாமாவில் ரயில் வண்டி ஒன்று பாலத்தின் மீது தடம் புரண்டதில் 47 பயணிகள் உயிர் இழந்தனர். 1993ஆம் ஆண்டில் ஜார்ஜியாவின் பயணிகள் விமானம் சுகுமி என்ற இடத்தில் தீவிரவாதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் 108 பேர் கொல்லப்பட்டனர். 1995ஆம் ஆண்டில் அலாஸ்காவில் போயிங் விமானம் ஒன்று பறவைகள் தாக்கியதின் காரணமாக வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 24 பேரும் உயிர் இழந்தனர். 1995ஆம் ஆண்டில் இலங்கை யாழ்ப்பாணம் நாகர்கோயில் பாடசாலை மீது இலங்கை விமானப்படையினர் நடத்திய குண்டுவீச்சில் 34 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். 2013ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் பெசாவர் நகரில் கிறிஸ்துவ தேவாலயத்தில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 75 பேர் கொல்லப்பட்டனர். 2014ஆம் ஆண்டில் நாசாவின் மாவென் விண்கலம் செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்டத்தை அடைந்தது. மேலும் செப்டம்பர் 22ஆம் நாளானது பல்கேரியா மற்றும் மாலி நாடுகளின் விடுதலை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.